வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 20th செஞ்சுரி எஸ்ஏவை பற்றி பார்க்கலாம் வாங்க. 20ஆம் நூற்றாண்டில் எஸ்ஏஸ்க்கு ஒரு பிரகாசமான காலம்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ நிறைய பீரியாடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ்லாம் இருந்தது. அதனால் எஸ்ஏ எழுதுகிறவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல ஒரு இடமா இருந்தது. நல்ல ஒரு பலமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பீரியாடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸில் எஸ்ஏஸ்லாம் அவங்க அதை அப்படியே கலெக்ட் பண்ணி அதை தனி புக்காகவும் பப்ளிஷ் பண்ணதுனால எஸ்ஏஎஸ்க்கு அது ஒரு நல்ல இன்சென்டிவாகவும் இருந்தது. இந்த எஸ்ஏஸ்லாம் எக்ஸ்போசிட்ரியாக, ரிஃப்ளெக்டிவாக, டிஸ்கிரிப்டிவாக இருந்ததோடு முக்கியமாக ரொம்ப ஹியூமரஸாக இருந்ததுனால எல்லாருக்குமே அதை படிக்கணும்னு தோணும். முக்கியமான எஸ்ஏஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஜிகே செஸ்டர்டன், ஏஜி கார்ட்னர், லூக்கஸ், மேக்ஸ் பீர்போம், ஜேபி ப்ரீஸ்லி, ஹில்லரி பெல்லோக்கு சொல்லலாம். அதே மாதிரி லிட்ரரி எஸ்ஏ, கிறிஸ்டிசிசம் அப்படின்னு வரும்போது வர்ஜினியா வுல்ஃப், டபிள்யூபி கேர், இஎம் ஃபாஸ்டர், எஃப்ஆர் லிவிஸ், டிஎஸ் எலியட் முக்கியமானவங்களாக அதில் இருந்தாங்க. மாடர்ன் எஸ்ஏ பல வகையான எஸ்ஏஸாக இருந்தது. சயின்டிஃபிக்காக இருந்தது, லிட்ரரி, பயோகிராஃபிக்கல், கிரிட்டிக்கலாக இருந்தது. அதே சமயத்தில் இன்னொரு எஸ்ஏவும் இருந்தது. அது லைட் எஸ்ஏன்னு சொன்னாங்க. இது வெறும் ஹியூமரும் விட்டுமா கலந்த மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் 20ஆம் நூற்றாண்டில் எஸ்ஏன்றது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிகேஷனுக்கு, புத்திசாலித்தனமான எஸ்ஏஸ்லாம் வெளிவரத்துக்கு ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எஸ்ஏஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் எலிமெண்ட் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது. அதாவது எழுதுகிறவங்க தன்னைத்தானே முன்னிறுத்தி தன்னோட அனுபவங்கள், தன்னோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற மாதிரி எழுதினாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒருத்தரோடு பேசுகிற மாதிரி, இன்டிமேட்டாக ஒரு நண்பரோடு அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க எஸ்ஏஸ் எழுதினாங்க. அதனால் ரீடர்ஸ்க்கும் அந்த எஸ்ஏஸோட ஒரு ஒன்றிணைஞ்சு அதை படிக்க முடியுது. அவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுக்கும் ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது. ரெண்டாவது இந்த எஸ்ஏஸ்லாம் ஒரு கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃபாக அதாவது வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது. அதனால் நிறைய கேள்விகளை இந்த எஸ்ஏஸ் இந்த சமுதாயத்தை பற்றியும் ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றியும் கேள்வி எழுப்பக்கூடியதாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த மாடர்ன் எஸ்ஏஸ்க்கெலாம் எல்லா தீமை பற்றியுமே எழுதினாங்க. அவங்களுடைய எண்ணங்களை ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லாருக்கும் பரப்புகிற மாதிரி எழுதினவங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ட்ராண்ட் ரசலும், பெர்னார்ட் ஷாவையும் சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா தினசரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மொழியை தான் இவங்க எழுதுனாங்க. எதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ரைட்டிங் இல்லாமல் ஒரு நண்பரோடு பேசும்போது எப்படி இருக்கும், தினசரி நம்ம எப்படி பேசும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எழுதுனாங்க. இவங்க எபிகிராம்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக இவங்க எஸ்ஏஎஸில் பார்த்திங்கன்னா ஹியூமர் இருந்தது, சட்டையர் இருந்தது, விட்டும் இருந்தது. அதே மாதிரி அவங்க எண்ணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் எழுதின ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.